ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா செட் டேட்டா டைப்ஸ் இன் பைத்தான். பைத்தானில் செட் டேட்டா டைப்ஸ்னு என்னென்னு பார்க்க போகிறோம். இப்போ பைத்தான் செட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்ஸ். அதாவது நம்ம டேட்டாவை இஸ் ஏ கலெக்ஷன் ஆஃப் செட்டுன்றது அந்த கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படி தான் சொல்லுவோம் மேக்ஸில். செட் இஸ் பில்ட் இன் டேட்டா டைப்ஸ். ஆனால் இங்கே செட்டு வந்து டேட்டா டைப்பில் பைத்தானில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா டைப்பில் தான் பில்ட் இருக்கும். டு ஸ்டோர் டிஃப்ரெண்ட் யூனிக் எல்லா டைப்ஸ் ஆஃப் டேட்டாவுமே நம்ம ஸ்டோர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அன்ஆர்டர்ட் ஃபார்மாக தான் நம்மளுடைய டேட்டா வந்து செட்டில் வந்து டேட்டா ஸ்டோர் ஆகிருக்கும். செட் கேன் ஹாவ் எலமெண்ட்ஸ் ஆஃப் மெனி டேட்டா டைப்ஸ். செட்டில் எப்படி இருக்கலாம், எனி டைப் ஆஃப் டேட்டா டைப்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, அது எப்படி இருக்கலாம், இன்ட் இருக்கலாம், ஸ்ட்ரிங் இருக்கலாம், டப்பிள் இருக்கலாம். இந்த மாதிரி எது வேணாலும் எந்த மாதிரி எல்லா டேட்டா டைப்ஸும் இருக்கலாம், எல்லாம் சேர்ந்த மாதிரி இருக்கலாம். இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செட் டேட்டா டைப் அப்படின்னு பார்த்தோன்னா செட் டேட்டா டைப்பில் 3 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அன்ஆர்டர்ட், யூனிக் அண்ட் இம்யூட்டேபிள். இது பார்த்தீங்கன்னா 3 செட் ஆஃப் டேட்டா டைப்ஸு. ஃபஸ்ட்டு அன்ஆர்டர் அப்படின்னா என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். செட் ஸ்டோர் த எலமெண்ட் இன் அன் அன்ஆர்டர்ட் மேனர். அதாவது எப்படி வேணாலும் இருக்கலாம். டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா அன்ஆர்டர் மீன்ஸ் எப்படி ஃபஸ்ட்டு எது வேணால் இருக்கலாம், லாஸ்ட் எது வேணால் இருக்கலாம். தேர் இஸ் நோ டைரக்ட் ஆக்சஸ் டு த எலமெண்ட் இஸ் பாசிபிள். அந்த எலமெண்ட்டை ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பாசிபிள் கிடையாது. ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அன்ஆர்டரில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா யூனிக்கு. செட்டில் எலமெண்ட் எப்படி இருக்குன்னா யூனிக், டூப்ளிகேட்டில் இருக்கக்கூடாது, யூனிக்காக மட்டும்தான் இருக்க முடியும். டூப்ளிகேட் டேட்டா இஸ் நாட் அலோடு. நோ டூப்ளிகேட் டேட்டா எலிமெண்ட்ஸ் இஸ் அலோ. டூப்ளிகேட் எலிமெண்ட்டே அலோ கிடையாது. எல்லா எலிமெண்ட்டையும் யூனிக்காகனா தனித்தனிமை முக்கியமாக இருக்கணும். நெக்ஸ்ட் இம்யூட்டபிள்னு நம்ம சொன்னேன். அதாவது எலமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரன் டைமில் சேஞ்ச் ஆகாது. இப்போ எப்படி நம்ம ஒரு செட்டில் வந்து எலமெண்ட்டை வந்து கொடுத்துட்டோம்னா எலமெண்ட் cannot be changed. தட் மீன்ஸ் ரன் டைமில் எலமெண்ட்டை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஒன்ஸ் டேட்டா டிக்ளேர் பண்ணிட்டோம்னா அதே தான் நமக்கு வந்து இருக்கும். இப்போ இனிஷியலைசேஷன் ஆஃப் செட்டோட இனிஷியலைசேஷன் நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம வந்து 2 வழியாக பண்ணலாம், ஓகேவா. செட் கேன் பி இனிஷியலைஸ்ட் இன்ட்டு 2 ways. எப்படின்னு பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர் மூலிமா பண்ணிக்கலாம், இல்லை கர்லி பிரேசஸ் மூலிமா ஒரு செட்டை வந்து நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். இப்போ கன்ஸ்ட்ரக்டர் மூலிமா நம்ம எப்படி டிக்ளேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எ செட் கேன் பி கிரியேட்டட் வித் எ செட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர். ஒரு செட்டை நம்ம கிரியேட் பண்ணுறோன்னா கன்ஸ்ட்ரக்டர் வழியாக நம்ம செட் ஆஃப் என்ற கன்ஸ்ட்ரக்டர் மூலிமா தான் அது வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். பாசிங் அண்ட் ஹைட்ரேபிள் எலமெண்ட் எப்படின்னா பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு, ஸ்ட்ரிங் அந்த மாதிரி எது வேணாலும் நம்ம வந்து பாஸ் பண்ணிக்கலாம் அந்த கன்ஸ்ட்ரக்டர் மூலிமா. அதோடைய சின்டெக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள் ஈக்குவல் டு செட்டுன்ற கீவேர்டு இருக்கும் ஆஃப் ஹைட்ரேபிள் எலமெண்ட்ஸ். அதாவது லிஸ்ட்டுனா நம்ம லிஸ்ட் யூஸ் பண்ண போகிறோம், ஸ்ட்ரிங்னா ஸ்ட்ரிங்கு, டப்புள்னா டப்புள் அந்த மாதிரி இருக்கும். இதே வந்து கர்லி பிரேசஸில் நம்ம வந்து எப்படி வந்து நம்ம டிக்ளேர் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா எ செட் கேன் பி கிரியேட்டட் பை பாசிங் எலமெண்ட்ஸ் இன்சைட் கர்லி பிரேசஸ். நம்மளுடைய எலமெண்ட்ஸு எப்படின்னா கர்லி பிரேசஸ்க்குள்ளே நம்ம வந்து நம்மளுடைய எலமெண்ட்ஸை வந்து பாஸ் பண்ணுவோம். யூஸிங் மோர் தென் 1 இதுனா செப்பரேட்டட் பை கமா, இது மூலிமா நம்ம வந்து பண்ணுவோம். These elements can be any immutable data type. இது வந்து பார்த்தீங்கன்னா immutable data இருக்குன்னு சொல்லிட்டோம் இல்லையா. இது வந்து எப்படி இருக்கலாம், இன்ட், ஸ்ட்ரிங், புல், டப்பிள் எப்படி வேணாலும் இருக்கலாம். cannot be list. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு வந்து நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டரில் தான் யூஸ் பண்ணுவோம். லிஸ்ட்டு, செட்டு, டிக்ஷனரிஸில் இதில் யூஸ் பண்ண முடியாது. கர்லி பிரேசஸில் ஒன்லி இன்ட், ஸ்ட்ரிங், புல், டப்பிள் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு, செட்டு, டிக்ஷனரியில் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. இப்போ இதோடைய சின்டெக்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போ வேரியபிள் ஈக்குவல் டு எத்தனை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸோ அத்தனை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எப்படி கொடுப்போம், இன்சைட் த கர்லி பிரேசஸில் டிக்ளேர் பண்ணுவோம். வந்து நம்ம எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ செட் ஆஃப் மெத்தட் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ டேஸ், இப்போ நான் என்ன கொடுக்குறேன், டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். டேஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப், நான் என்னென்ன கொடுக்குறேன்னா வீக்கெண்ட் இப்படி தான் கொடுக்கணும். கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, கன்ஸ்ட்ரக்டர் கொடுத்து அதுக்குள்ளே டேட்டா எலிமெண்ட்ஸை இந்த ப்ராக்கெட்ஸில் நம்பர் ஆஃப் இது, ஓகேவா. இப்போ நான் சண்டே வரைக்கும் கொடுத்துட்டேன். பிரிண்ட் ஆஃப் டேஸு ஃபார் ஐ இன் டேஸ், ஃபார் லூப்பில் கொடுத்துக்கிறேன் ஒவ்வொன்றா பிரிண்ட் பண்ணுற மாதிரி. இது வந்து பார்த்தீங்கன்னா செட்டில் வந்து நான் பார்த்தீங்கன்னா அன்ஆர்டர், ஓகேவா. அன்ஆர்டர்னால் இப்படி நம்ம எப்படி கொடுக்குறோமோ அப்படியே தான் வரும்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு வாட்டி ரன் பண்ணும்போது ஒவ்வொரு மாதிரி வரும். எப்படி வேணாலும் ஃபார்மேட் வந்து நமக்கு வந்து மாறி வரும். பார்த்தீங்களா, இப்போ மண்டே, டியூஸ்டே இருக்கலாம், ஃப்ரைடே, வெனஸ்டே, தேர்ஸ்டே அந்த மாதிரி எப்படி வேணாலும் அந்த மாதிரி நமக்கு எப்படி வேணாலும் பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து மாறி மாறி வரும். இப்போ வந்து நான் பிரிண்ட் கொடுத்துருக்கேன்னா இங்கே எப்படி வருதோ அதே மாதிரி தான் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கர்லி பிரேசஸில் நம்ம வந்து பார்க்கலாம். கர்லி பிரேசஸில் யூஸ் பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் யூஸிங் கர்லி பிரேசஸ் பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட், சேம் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன்.
பிரிண்ட் ஆஃப் டேஸு வித்தின் கர்லி பிரேசஸில் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். நமக்கு அதுக்கும் பார்த்திங்கன்னா சேம் அவுட்புட் அதே மாதிரி தான் வரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிங் எம்டி செட். எம்டி செட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ க்ரியேட்டிங் அண்ட் எம்டி செட் இஸ் எ பிட் டிஃப்ரென்ஸ் பிகாஸ் எம்டி கர்லி, அதாவது கர்லி பிரேசஸ் ஆர் யூஸ்டு டு கிரியேட் எ டிக்ஷனரி ஆஸ் வெல். இப்போது க்ரியேட்டிங் அண்ட் எம்டி செட் வந்து பார்த்திங்கன்னா கர்லி பிரேசஸில் யூஸ் பண்ணுறதுக்கும் செட் ஆஃப் யூஸ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஸ்லைட்லி வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ப்ரொவைட்ஸ் வந்து செட் ஆஃப் மெத்தட் வந்து தான் யூஸ்டு வித்தவுட் ஆர்குமெண்ட் இல்லாமல் பாஸ் பண்ணுறதுக்கு நம்ம எது யூஸ் பண்ணிக்கலாம், செட் ஆஃப் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இல்லை கொஞ்சம் வந்து நமக்கு வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கும். இப்போ வந்து இது எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்க்கும்போது செட் 1 ஆஃப் கொடுத்துட்டேன்னா பிரிண்ட் டைப் ஆஃப் செட் 1. என்ன டைப் ஆஃப் செட் பண்ணுறோம், ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கர்லி பிரேசஸில் கொடுக்குறோம் அண்ட் தென் செட் ஆஃப் கொடுக்குறோம். இப்போ இதோட செட் டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்ஷனரின்னு சொல்லி நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஏன்னா இது வந்து டிக்ஷனரி டைப்பு, இது வந்து பார்த்திங்கன்னா செட் டைப், அதனால் நமக்கு வந்து இந்த மாதிரி வருது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆடிங் ஐட்டம்ஸ் டு த செட். இப்போ செட்டில் எப்படி நம்ம ஒரு ஐட்டம்ஸை ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். பைத்தான் ப்ரொவைட்ஸ் த ஆட் ஆஃப் மெத்தட். பைத்தான் வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆஃப் மெத்தட் அந்த அப்டேட் ஆஃப் மெத்தட் ரெண்டு மெத்தட் மூலிமா நம்ம ஒரு டேட்டாவை செட்டில் வந்து இன்செக்ட் பண்ணலாம். இப்போ ஆட் ஆஃப்ன்ற மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் எலிமெண்ட், ஒரே ஒரு எலிமெண்ட் மட்டும் தான் ஆட் பண்ணோன்னா நம்ம ஆட் ஆஃப் மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை மல்டிபிள் எலிமெண்ட்ஸ், ஒரே நேரத்தில் நிறைய எலிமெண்ட்ஸை ஆட் பண்ணோன்னா அதுக்கு நம்ம வந்து அப்டேட் ஆஃப்ன்ற மெத்தடை நம்ம வந்து கால் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிளோடு பார்க்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இப்போ செட் ஆஃப்னு கொடுத்துட்டு 1, 2, 3 கொடுத்துட்டேன். இப்போ இதில் நான் 5, 6 ஆட் பண்ண போகிறேன்னா தனித்தனியாக ஒரே ஒரு எலிமெண்ட் தான் ஆட் ஆஃப்ன்றதில் ஒரே ஒரு எலிமெண்ட் தான் நம்ம ஆட் பண்ண முடியும். இப்போ ஒரே ஒரு எலிமெண்ட் ஆட் பண்ணுறோன்னா ஆட் ஆஃப் 5ன்ற எலிமெண்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ 5, 6 மட்டும் நமக்கு ஆட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் எலிமெண்ட்ஸ் வந்து சொன்னோன்னா இல்லையா, அதுக்கு அப்டேட் ஆஃப் இல்லையா. இப்போ ஃபஸ்ட்டு 1, 2, 3 பிரிண்ட் ஆஃப் ஏன்னா இந்த செட்டில் என்ன இருக்கோ அது வந்து நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிடும். இப்போ அப்டேட் ஆஃப் மோர் தென் 2 எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணுறப்ப 1 எலிமெண்ட், அப்போ 5, 6னா நம்ம அப்டேட் ஆஃப். அப்போ நம்ம பிரிண்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இதான் அன்ஆர்டர் லிஸ்ட் இல்லையா, எப்படி வேணாலும் டிஸ்பிளே ஆகும். 3, 1, 2ன்னு வரும். நெக்ஸ்ட்டு 3, 1, 5, 6ம் சேர்ந்து வந்திருக்கு. இதிலே உங்களுக்கு வந்து தெரியும். நெக்ஸ்ட்டு ஒரு எலிமெண்ட் வந்து செட்டில் எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோன்னா பைத்தான் ப்ரொவைட்ஸ் த ஒரு எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கார்ட் மெத்தட் அண்ட் ரிமூவ் மெத்தட். செட்டில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கார்ட் மெத்தட் அண்ட் ரிமூவ் மெத்தடு, இது மூலிமா ஒரு ஐட்டமை நம்ம வந்து டெலீட் பண்ணிக்கலாம். ரிமூவிங் மீன்ஸ்னா அது டெலீட் பண்ணுறது இல்லையா. இப்போ டிஸ்கார்ட் ஆஃப் இது பார்த்திங்கன்னா நான் செட்டில் வந்து ஹலோ வெல்கம் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். அது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாச்சு. இப்போ பிரிண்டில் ஆஃப்டர் இது பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துருக்கேன். இப்போ ஹலோ ஒரே ஒரு எலிமெண்ட்டை வந்து டிஸ்கார்ட் பண்ணுறதுக்காக கொடுத்தேன். நெக்ஸ்ட்டு பிரிண்ட் ஆஃப் அது மாதிரி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லாமே வரும். ஆஃப்டர் ரிமூவிங்க்கு அப்புறம் நம்ம அந்த ஹலோ போயிட்டு மீதி இருக்கிற டேட்டா வந்து நமக்கு வந்து வரும். இது டிஸ்கார்ட் ஆஃப் மெத்தட். நெக்ஸ்ட் ரிமூவ் ஆஃப் மெத்தடுன்னு பார்த்திங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான். ரெண்டுமே வந்து சேம் திங் தான். எந்த ஐட்டம் தேவையோ அது வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். நான் சேம் எக்ஸாம்பிள் தான் டிஸ்கார்ட் ஆஃப்னு கொடுத்துருக்கேன் அண்ட் தென் ரிமூவ் ஆஃப் கொடுத்துருக்கேன். நமக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சேம் அவுட்புட் தான் நமக்கு வரும். டிஸ்கார்ட் ஆஃப்ன்றதும் ரிமூவ் ஆஃப்ன்றதும் நமக்கு வந்து சேம் தான் இந்த இடத்துல செட் ஆப்ரேஷன்ஸில். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாப் ஆஃப் மெத்தட் இருக்குது. இதுவும் ரிமூவ் பண்ணுறதுக்கு தான். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்டில் இருக்க லாஸ்ட் எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம பாப் ஆஃப் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு கிளியர் ஆஃப்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. கிளியர் ஆஃப் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டோன்னா லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸுமே செட்டில் இருக்க எல்லா எலிமெண்ட்ஸுமே நமக்கு வந்து ரிமூவ் ஆகிடும். ஃபுல்லாகவே ரிமூவ் ஆகிட்டு எம்டி தான் வரும். அதான் கிளியர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ இந்த டாபிக் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். செட் ஆப்ரேட்டர்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.